வெல்கம் டு கிச்சன் ஆஃப் நதா சேத்துராமன். பீடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து ஒரு 4 வெத்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பாக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி வாசனைக்கு தான். அப்புறம் ஒரு ஒரு இதழ் பட்டை. இது வந்து அன்னாசி பூவில் ஒரு கொஞ்சம் இந்த அளவு எடுத்துட்டா போதும். அப்புறம் இது வந்து பன்னீர் ரோஸு. இது வந்து நான் வந்து காஞ்சதை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பூவாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். கிராம்பு 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை கொஞ்சம் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் கருப்பு திராட்சை சிகப்பு திராட்சை ரெண்டுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சுன்னா பீடா ரெடி. இது வந்து உங்களுக்கு இந்த குவான்டிட்டி இருக்கிறதுனால மிக்சியில் அரைக்கும் போது இப்படி தான் வரும். நீங்கள் வேணும்னா இப்படியே வெத்தலையில் வச்சு சாப்பிட்றலாம். இது நார்மல் பீடா மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்வீட் கண்டென்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி வெத்தலையில் வச்சு சாப்பிட்லாம். இந்த பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு அரைச்ச பின்னாடி. வெத்தலையில் வச்சு இப்படியே வச்சு நம்ம சாப்பிட்லாம், இல்லை ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம். என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.